அர்ஜுன் மற்றும் அனன்யா ஒரு மழைத்துளிகள் விரிந்த நகரில் சந்தித்தார்கள். அந்த நாளில் அவளின் சிரிப்பு, அவளின் கண்கள், அவளின் மென்மையான தோல், அனைத்தும் அர்ஜுனின் உள்ளத்தை கவர்ந்தது. அவன் அவளுக்கு அருகில் வந்தபோது அவள் இதயத்துடிப்பை கேட்டு, "என்ன அர்ஜுன், நீ இங்கேயா?" என்று மென்மையாக கேட்டாள். அவன் ஒரு மெதுவான சிரிப்புடன் அவளின் கைகள் பிடித்து மென்மையாக அவளை அணைத்துக் கொண்டான். அவளின் சடலத்தை சுமாராக தொட்டு அவள் மெதுவாக நடுங்கினாள். அர்ஜுன், அவள் குரல் மென்மையாக தூங்கியது. இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து நிற்கிறார்கள். அவள் தலை அவனது தோளில் இழுத்து அவன் மெதுவாக அவளின் முடியை தொடுகிறார். அதனால் அவளின் உள்ளம் கம்பி போல் அதிர்கிறது. அவன் அவளின் கழுத்தை பார்த்து மெதுவாக சுவாசம் விடுகிறார். அவளின் மனதை தொட்டுக்கொள்கிறார். அவள் சிரித்தோள், "நீ என்ன செய்வது தெரியாமலே" என்று சொல்லினாள். இருவரும் மெதுவாக துடித்துள்ள கண்ணோட்டத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து மென்மையாக சுமூகிச் சிரித்தனர். அவள் கைகள் அவன் மார்பு மீது மெல்லச் சரிந்தன. அவன் அவளின் கைகளை பிடித்து மெதுவாக அவளை சுமூகித்து கைகளையும் நெஞ்சையும் இணைத்து கொண்டான். "அனன்யா, I can please stay away from you" அவன் மென்மையான குரலில் சொன்னான். அவள் முகம் சிவந்தது. அவள் இதயம் வேகமாக துடித்தது. அவன் அவளின் பின் கைகளை தொட்டு மெதுவாக அவளின் தோளை தொடுகிறார். அவள் உடல் முழுவதும் நடுங்கியது. அவள் கண்கள் அர்ஜுனை விரும்பும் உணர்வில் பிரகாசித்தன. அவன் அவளின் கண்களை நெகிழ்ச்சியுடன் பார்த்து மெதுவாக அவளின் முகத்தை தொட்டான். அவள் மென்மையாக சிரித்தாள். அவன் மெதுவாக அவளின் தோளை கடந்து கையை மெதுவாக அவளின் இடுப்பில் சுழற்றினான். அவள் சுவாசம் வேகமாகி மெதுவாக குலுங்கினாள். இருவரும் மெதுவாக ஒரு மென்மையான கதவை திறந்துவிட்டு ஒருவரை ஒருவர் அணைத்து நிற்கிறார்கள். அதில் மென்மையான பிசுபிசு மற்றும் சுவாசம் கலந்து இருவரின் உள்ளம் அசைவில்லாமல் இணைந்தது. "அர்ஜுன், I feel so close to you" அவள் மென்மையாக கூறினாள். அவன் மெதுவாக அவளின் தலைமுடியை சுமூகித்து கொண்டான். அவள் கைகள் அவன் தோளில் நெகிழ்ச்சி காட்டின. அவன் அவளின் அர்ஜுனின் கைகள் அனன்யாவின் இடுப்பில் மெதுவாக தங்கியிருந்தபோது அவள் கண்களை மூடி அவனின் சுவாசத்தை, "டேய் விடுடா, என்ன வலிக்குது விடுடா" உணர்ந்தாள். அந்த சுவாசம் அவளின் கன்னத்தில் படும்போது அவள் முழு உடலும் ஒரு வித அதிர்வில் மூழ்கியது. அவன் அவளின் விரல்களை மெதுவாக பிடித்து தனது நெஞ்சின் மீது வைத்தான். "பார், உன் டச் என்னை பைத்தியமாக்குது" என்று மெதுவாக சொன்னான். அவள் சிவந்து சிரித்து, "அர்ஜுன், நீ இப்படி சொல்லும்போது நான் என்ன செய்யறது" என்று மெதுவாகச் சொன்னாள். அவன் அவளின் முகத்தை அருகில் கொண்டு வந்து அவள் உதடுகளை ஒரு நொடிக்கு பார்த்தான். அந்த பார்வையில் அவளின் உள்ளம் உருகிவிட்டது. அவள் கைகளை அவன் கழுத்தில் போட்டு கொண்டாள். அவன் மெதுவாக அவளின் உதடுகளை தொட்டு மென்மையாக முத்தமிட்டான். அந்த முத்தம் சாதாரணமில்லை, அது அவளின் உள்ளத்தை நெருப்பால் எரிக்கச் செய்தது. அவள் உடல் முழுவதும் நடுங்கியபடி அவன் மார்பில் சாய்ந்தாள். அவன் கைகள் மெதுவாக அவளின் பின் சரிந்து அவளை நெருக்கமாக இழுத்து கொண்டன. "டேய் விடுடா, என்ன வலிக்குது விடுடா அனன்யா, I can keep control this feeling" என்று அவன் ஆங்கிலத்தில் பிசுபிசுத்தான். அவள் சிரித்து, "நான் கூட" என்றாள். அவன் அவளின் கழுத்தில் மெதுவாக முத்தமிட்டான். அவள் சுவாசம் வேகமாகி உடல் முழுவதும் சூடேறியது. அவள் கைகளை அவன் நெஞ்சில் சுற்றி அவனை மேலும் நெருக்கமாக இழுத்து கொண்டாள். அந்த நெருக்கத்தில் இருவரின் சுவாசம் ஒன்றாக கலந்து அவர்கள் உடல் முழுவதும் அதிர்ந்து உள்ளம் காதல் நிறைந்து எரிந்தது. அவன் மெதுவாக அவளின் தோளில் இருந்து கீழே சரிந்து அவளின் கைப்புறத்தை தொட்டான். அந்த டச் அவளின் கண்களை மூடச் செய்தது. "அர்ஜுன்" என்று அவள் ஒரு சுவாசத்தோடு அழைத்தாள். அவன் கையை இன்னும் மெதுவாக நகர்த்தினான். அவளின் சிரிப்பில் கூட ஒரு வித துடிப்பு தெரிந்தது. அவள் முழு உடலும் ஒரு
இதழ் நெருக்கமான உணர்ச்சியில் மூழ்கியது. அவள் கையை அவன் முகத்தில் வைத்து மெதுவாக தொட்டு, "ஐ லவ் யூ so much" என்றாள். அவன் அந்த வார்த்தையை கேட்டதும் அவளின் கையை முத்தமிட்டான். "நான் உன்னை விட்டு எப்போதும் பிரிய மாட்டேன்" என்று அவன் மெதுவாகச் சொன்னான். அவள் முகத்தை அவன் தோளில் மறைத்து அவனை மேலும் நெருக்கமாக பற்றிக் கொண்டாள். அந்த தருணத்தில் அவளின் சுவாசம் அவனது சுவாசத்தோடு கலந்து, அவர்கள் இருவரும் ஒரு உலகமே மறந்து போன மாதிரி அந்த நெருக்கத்தில் மூழ்கினர். அவன் மெதுவாக அவளின் முதுகில் விரல்களை ஓட்டியபோது அவள் உடல் முழுவதும் நடுங்கியது. அவன் அவளின் பின் சரிந்து அவளின் இடுப்பை மெதுவாக அழுத்தினான். அவள் சிவந்து, சுவாசம் வேகமாகி, அவன் கையை தள்ளாமல் மாறாக தனது கையை அவன் கையின் மேல் வைத்து மேலும் நெருக்கமாக கொண்டாள். அந்த தருணத்தில் அவளின் கண்கள் மூடப்பட்டிருந்தாலும் அவளின் இதயம் முழுவதும் அர்ஜுனின் காதலில் மூழ்கி இருந்தது. அந்த நெருக்கம் அவளுக்கு ஒருவித பரவசத்தை கொடுத்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். அந்த சிரிப்பு காதலின் அடையாளம், லஸ்டின் பரவசம், நெருக்கத்தின் ரகசியம் எல்லாம் ஒன்றாகச் சேர்ந்த அழகான தருணம் ஆனது.